அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையை ரசித்து வாழணும்னு நினைக்கிற நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது? குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா? நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா? இந்த வாரம் உள்ள 7 நாட்களும் உங்களுக்கு கிரகநிலை சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதேமாதிரி நம்மளுடைய துளாராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய துளாராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவரிடமே பணிவாக நடந்து கொள்ளக்கூடியங்க நம்மளுடைய துளாராசிக்காரங்க. எந்த சூழ்நிலையிலும் தங்கள் எடுத்த முடிவு தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய துளாராசிக்காரங்க. எந்த ஒரு செயல்லையும் அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பின் மூலிமா வெற்றி காண்பாங்க. அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடியங்களா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அக்கறையோடு பேசக்கூடியங்களா இருப்பாங்க. துளாராசிக்காரங்க பொதுவாகவே எல்லா விஷயத்துலையுமே ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடியங்களா இருப்பாங்க. இதில் எந்த அளவுக்கு நன்மை இருக்குது எந்த அளவுக்கு தீமை இருக்குது அப்படிங்கிறத யோசித்து செயல்படக்கூடியங்களா இருப்பாங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள விட்டு அவங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து சீர்தூக்கி பார்த்து அவங்க எந்த அளவுக்கு நேர்மையை கடைபிடிக்கிறாங்க, ஏதாவது அவங்க கிட்ட மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு சீர்தூக்கி பார்த்துட்டு தான் அவங்கக்கிட்ட பழகிற பழக்கம் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். ரொம்ப புத்திசாலிங்க. எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்க. துளாராசிக்காரர்களுடைய தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தோற்றமுடையவர்களாக நம்மளுடைய துளாராசி அன்பர்களோட தோற்றம் இருக்கும். இவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதனால தான் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிடும். உயர் பதவி அடைய கடுமையாக உழைக்கக்கூடியங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 வயதுலேருந்து 40 வயதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் வந்திருப்பாங்க. துளாராசிக்காரங்க வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியங்க. இவங்க கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கும். அனைவரிடமே ரொம்ப எளிமையாக பழகிடுவாங்க. கலை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்றதுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. துளாராசிக்காரிங்க சின்ன விஷயத்தை கூட கொஞ்சம் பெரிதாக நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க. அதிக அளவு உங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபத்துலேயும் ஒரு நீதி நேர்மை இதெல்லாம் இருக்கக்கூடியங்களா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. மனிதர்களிடம் மட்டுமல்ல மற்ற உயிரினங்களிடத்துலையும் அன்பும் பாசத்துடனும் பழகக்கூடியங்களா இருப்பாங்க. மனதளவில் அனைத்து விஷயங்கள்லையுமே ரசித்து வாழக்கூடியங்களா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல கூட நம்மளுடைய துளாராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காதல் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியான மனநிலையில் கூட ஒரு சில துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி துளாராசிக்காரங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப புத்திசாலிங்களாக யோசிப்பாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு துணை தான் வரணும் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. வருமானம் ஓரளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். செலவுகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வர இருக்கு. இந்த வாரத்தில் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும். பொறுப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேற்றுவீங்க. கொஞ்சம் அலைச்சல் தான் கூடுதலாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உடல் சோர்வும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த டைம் கிடைக்கும். மற்ற பதவி உயர்வு
மற்ற சில சலுகைகளும் இந்த டைமில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதற்கேற்ற உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொறுமையை விடாமல் கடைபிடிங்க. கவனமாக இருக்கிறதும் மற்றவங்ககிட்ட பேசும்போது வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்பவும் முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி இந்த வாரத்தில் கிடைத்தாலும் மனநிறைவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த டைமு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. சக பணியாளர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம். உங்களுடைய கோபம் இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் மற்ற பணியாளர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரி, நம்மளுடைய துலா ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துலா ராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு கூட பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல தகவல் தேடி வர இருக்குது. வாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், குரு இவங்களுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது படுவதனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. அதே மாதிரி சங்கடங்கள் எல்லாம் விலகி சூரியனை கண்ட பனி போல சங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த வாரத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பண வரவில் இருந்த பிரச்சனைகளும் தடைகளும் கூட படிப்படியாக விலகி பண வரவு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். பண வரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இந்த வாரத்தில் இருக்கும். துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வர இருக்கும் தகவல் உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது. தொழிலில் சின்ன சின்ன போட்டிகள் இருந்திருக்கும். அந்த போட்டிகள்லாம் நீங்கள் கரெக்டாக கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகம் அவங்க போட்டியெல்லாம் இருந்து விலகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த டைமு உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கணும். அதே மாதிரி கடுமையான வார்த்தைகளை இந்த வாரத்தில் நீங்கள் பேசிடாதீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசினீங்க அப்படின்னாவே போதும். அதே மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட படிப்படியாக விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பாடங்களை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகு சூரியனால் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. உடல்நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிரிகள்லாம் கூட உங்களை விட்டு விலகி ஆரம்பிப்பாங்க. அதே ஒரு சில எதிரிகள்லாம் கூட உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும். மனதில் இருந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீர்ந்து ஒரு நிம்மதி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி உங்களுடைய செயலில் கொஞ்சம் வேகம் இருக்கணும். வேகமும் விறுவிறுப்பும் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது. மற்றவங்க கிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது ரொம்பவும் நல்லது. அதுமாரி உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக இந்த வாரத்தில் உயரும். ஒரு சில சங்கடங்கள்லாம் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த சங்கடங்கள்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் நம்மளுடைய விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு, சூரியன், சுக்கிரன் இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. அதனாலே என்னமோ நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு
நம்பிக்கையோட மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துலா ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத தெரிவிங்க. தேங்க்யூ.